செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இலங்கையிலே மரணமடைந்திருக்கக்கூடிய 35வது பொலிஸ்மா அதிபராக பணியாற்றிய சிடி விக்ரமரட்னவின் மரணம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் போலீஸ் துறையை பொறுத்தவரையில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் அல்லது தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தால் அவருக்குரிய போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற வரப்பிரசாதங்கள் அல்லாத அணிவகுப்பாக இருக்கலாம் அல்லது போலீசாருடைய சேவை காலங்களில் வழங்கப்படுகின்ற முக்கியமான பதவி உயர்வுகள் எல்லாம் வழங்கப்படுவது இல்லை அல்லது வழங்கப்படுவதும் மாட்டாது என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. ஆனால் இப்போது எல்லோருக்கும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவின் மரணத்தின் பின்னர் ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. அது என்கின்ற வகையில் சில ஊடகங்கள் தென்னிலங்கையில் கருத்துக்கள் வெளியிட்டன. அதன் பின்னர் போலீஸ் திணைக்களகத்தின் சார்பில் அவருக்கு வழங்கப்படக்கூடிய எந்த ஒரு விதமான அணிவகுப்போ அல்லது மரியாதைகளோ வழங்கப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினமே அந்த செய்தி சற்று மாறுபட்ட விதத்தை வெளிப்பட்டது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற நேரத்தில் அரச ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே அவை எவ்வகையான மரணம் என்பதனை உறுதிப்படுத்த முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருந்தார். அதற்கு இணையாக நேற்றைய தினம் இன்னும் ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது. சிடி விக்ரமரட்னவின் மரணம் கொலை அல்ல, சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் என போலீஸ் தங்களுடைய ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். முதல் வழங்கப்பட்ட ஊடக அறிக்கையிலே அவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் என்று வெளியானது. அதன் பின்னர் அந்த அறிக்கை மீளப்பெறப்பட்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் தரப்பிலே போலீஸ் தலைமையகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அவை மரணம் அல்ல, எனவே அது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவே இருக்கின்றது. அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட விதம் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டாரா அல்லது வேறு யாரும் அவரை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்களா என்கின்ற போர்வையில் இப்போது அரச பகுப்பாய்வு திணைக்களம் இந்த விடயத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. அதன் பின்னரே முடிவு செய்ய முடியும் என்கின்ற தகவலையும் போலீஸ் தரப்பு வெளியிட்டிருந்தது. எனவே முன்னாள் போலீஸ் மா அதிபர், அதாவது 35வது இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய சிடி விக்ரமரட்னவின் மரணத்தின் பின்னர் அவருக்கு போலீஸ் தரப்பில் வழங்கப்படுகின்ற அனைத்து விதமான பந்தோபஸ்துகளும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று அரச பகுப்பாய்வு திணைக்களம் அறிக்கை சமர்ப்பிக்குமாக இருந்தால் வழங்கப்பட்டவை அனைத்தும் மீளப்பெறப்படுமா என்றால் அது தெரியாது. ஏனென்றால் அரச பகுப்பாய்வு திணைக்களகத்தில் ஆக குறைந்தது 10,000க்கு மேற்பட்ட பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய ரகசிய விசாரணை தரவுகள் கிடப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. 10,000க்கு மேற்பட்ட தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டி இருப்பதனால் இதுவும் அங்கு செல்லுகின்ற போது அதற்கு மேலதிகமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படும். எனவே அரச பகுப்பாய்வு திணைக்களம் இதனை எப்போது வரையறுத்து கூறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளரின் கருத்தும் அறிக்கையும் மாற்றப்படுகிறது. அதன் பின்னர் அவரது மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் அவர் தனது பாதுகாவலரின் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். திரு விக்ரமரட்னவின் உடல் தொடர்பாக நடத்தப்பட்ட மரணத்தை பிந்திய விசாரணை, அதாவது மரணத்துக்கு பின்னரான விசாரணைகளில் முடிவுகள் எட்டப்படுவதில் சற்று சிரமமாக இருக்கின்றது. கிழக்கு கொழும்பு மருத்துவமனையின் நீதித்துறை அதிகாரி உயரிய தீர்ப்பை வழங்கியுள்ளார். மேலும் முன்னாள் போலீஸ் அதிகாரியின் உடலை அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் ஆய்வாளரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவையும் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு பிரிவும் இதற்கு தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். இப்போது ஒரு குழப்பம், அறிக்கைகள் வெளியிடுவதற்கு முன்னர் ஏன் ஒரு விதமான அறிக்கை பின்னர் அவை மாற்றப்படுகிறது என்கின்ற குழப்பம் வருகின்ற போதுதான் இங்கு முக்கியத்துவம் பெறுகிற விடயம் என்னவென்று சொன்னால், போலீசாருக்கு இந்த மரணத்திலே சந்தேகம் நிலவுகின்றது. நாமல் ராஜபக்சவின் கருத்தும் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டிய கருத்து, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தும் சற்று நிதானமாக பார்க்க வேண்டிய கருத்து. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்ன ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் மரணத்தில் உள்ளதா என்பது தொடர்பில் தீவிரமாக பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் தேடிச் சென்ற போது அவருடைய குடும்பத்தாரை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் நம்முடைய கரங்களுக்கு கிடைத்தன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவின் மரணத்தின் பின்னர் ஏதாவது
உள் அர்த்தங்கள் அல்லது உள்நோக்கங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பில் நாமும் தீவிரமாக தேடிய போது குடும்பத்தின் தரப்பிலும் ஒரு தகவல் புறப்பட்டிருக்கின்றது அல்லது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. நாமலும் ஒரு குழப்பமான தகவலை வெளியிட்டிருக்கின்றோம். அவருடைய தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போதைய போலீஸ் திணைக்களத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரியந்த ஏசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் 2 சிறப்பு போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணைகளை ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் திரு சி.டி. விக்ரமரட்னவின் மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தி தகவல்களையும் பெற்றிருக்கின்றார்கள். இந்த விசாரணைகள் போலீசாருடைய நேரடி முக்கிய அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் தான் இடம்பெற்று வருகிறது. ஆனால் குடும்பத்தின் தரப்பில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகின்ற சில தகவல்களும் வெளியாகிறது. சமீபத்தில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட கடுமையான மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் தான் இந்த மரணத்துக்கு காரணம் என்று கூறப்படுது. இவ்வாறுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கபில சந்திரசேன என்பவருடைய மரணமும் அமைந்திருந்தது. என்ன காரணம் என்று தெரியாது, குடும்ப விவகாரம் என்று கூறப்பட்டது. அதே போன்று ரங்க ராஜபக்ச திரைசேரியினுடைய வெளிநாட்டு வழங்கல் பிரிவினுடைய மேலதிக செயலாளராக இருந்த மிகவும் ஒரு நேர்மையான அதிகாரி ரங்க ராஜபக்சனுடைய மரணமும் இடம்பெற்றிருந்தது. மன அழுத்தம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு பின்னால் வருகின்ற தகவலை பார்க்கின்ற போது ஒரு மன அழுத்தத்தை தாங்கக்கூடிய நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் இருந்தாரா என்பதுதான் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. விக்ரமரட்னவை பொறுத்தவரையில் அவருக்கு 2 குழந்தைகள். அவருடைய மகனின் விவாகரத்து வழக்குத்தான் அவருக்கு அதிக அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக குடும்பத்தார் தரப்பில் கூறப்படுகிறது. அப்படி அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் உடற்பயிற்சிக்கு தயாரான பின்னரா அவர் அந்த கைத்துப்பாக்கி எடுத்து தன்னைத்தான் சுட்டார் என்று கூறுகின்றார்கள் என்றால் அதிலும் சந்தேகம் இருக்கின்றது. நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக அவர் குடும்ப வன்முறைகளில் ஈடுபட்டதாக கூறி அவருடைய மகன் மனைவியை துன்புறுத்தியதாக கூறி அவர் மீது சிறுவர் மற்றும் பெண்கள் நன்னடத்தை பிரிவின் பொறுப்பாளர்கள் வழக்கு தாக்கல் செய்து அவர் சில விசாரணைகளையும் எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. மிக நீண்ட காலங்களாக மிக கௌரவத்துடன் வாழ்ந்து வந்ததாக கூறப்படும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த நிலைமை என்பது அவரால் அதனை சுதாகரித்துக் கொண்டு கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் தான் அவர் இந்த முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. தனது சொந்த குடும்பத்தில் உள்ளக பிரச்சனை நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. இதனால் அவர் மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளானதாகத்தான் குடும்பத்தார் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார்கள். சமீபத்தில் தனது நெருங்கிய சிலருடன் கருத்து தெரிவித்திருந்த அவர் விசாரணைகள் நடைபெறும் விதத்தால் தான் மிகவும் வருத்தம் அடைவதாக கூறியிருக்கின்றார். மகனுடைய விசாரணையைத்தான் அவர் கூறியிருக்கிறார். இப்போது அது மாற்றப்பட்டு அவர் மீதான விசாரணை என்று எல்லோரும் எடுத்திருக்கின்றார்கள். மகன் மனைவியை தாக்கினார் அல்லது துன்புறுத்தினார் என்கின்ற அடிப்படையில் மகன் மீதான விசாரணை அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கடுமையான மன அழுத்தத்தினால் தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் சந்திக்க கூடாத பல விடயங்களை சந்தித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்ன மத நம்பிக்கையில் மிகவும் பிடிப்புடையவராகவும் அவரை பின்தொடர்பவர்களோடு மிக நெருக்கமாக கூறியிருக்கின்றார் மத நம்பிக்கைகள் தொடர்பில். அது மட்டுமல்லாது அவர் இறைச்சி உண்பதில்லை என்றும் மது புகைப்பிடித்தல் போன்றவற்றை அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை என்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயின்ற அவருடைய சில நெருக்கத்துக்குரியவர்கள் தான் கூறுகிறார்கள் மன வலிமை உடையவர் என்றும் சிறந்த ரக்பி வீரர் என்றும் அவர் தொடர்பில் கூறப்படுகிறது. இப்படியானவர் ஒருபோதுமே இவ்வாறான விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டார் என்பது அவருடைய நண்பர்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது. ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தும் நாம் எதிர்பார்க்கின்றோம் வருகின்ற நாடாளுமன்றத்திலே ஒருவேளை அவர் இதனை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கலாம் என்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது அனைத்து விடயங்களுக்கும் அரச ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே முடிவு செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றார். அப்படியாயின் போலீசாரை பொறுத்தவரையில் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்னர் சற்று நிதானமாக அறிக்கைகள் வெளியிட்டால் அறிக்கைகளில் திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்பது போன்ற ஊடகவியலாளர்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்னவின் மரணம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதுதான் அவர் இதனை குறிப்பிடுகிறார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் மரணம் தொடர்பில் தற்போது தீவிரமான விசாரணைகள் பல கோணங்களிலே பேசப்பட்டு வருகின்றன, விவாதிக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக அவரது மெய்ப்பாதுகாவலர் மனைவி மகன் உள்ளிட்ட நெருக்கமானவரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குடும்பத்தார் தரப்பின் வாக்குமூலத்திலே
மகனினுடைய விவாகரத்தும், மகன் மீது மனைவியிடம் தகாத முறையில் அல்லது வன்முறையை பயன்படுத்தினார் என்கின்ற அடிப்படையில் இடம்பெறுகிற விசாரணை தான் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகத்தின் மூலம்தான் அவர் மரணம் அடைந்தார் என்பது திறந்த நீதிமன்றத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி பிரயோகம் தானாக அவர் பயன்படுத்தினாரா அல்லது இன்னும் ஒருவர் பயன்படுத்தினாரா என்பதுதான் இப்போது விசாரணையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கிறது. அவர் மரணமடைந்த இடத்தில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களும் இப்போது தீவிர பரிசோதனைக்கு இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் மரணம் கொலையா என்பது தொடர்பில் இப்போது விசாரணை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய 2 பிரதானமான சிங்கள ஊடகங்கள் அவர் மரணமடைந்த மறுகணமே அது கொலை என்கின்ற வகையில் செய்திகளை வெளியிட்டிருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. அரச ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை எப்போது வரும் என்பது தொடர்பில் நாம் முன்னரே கூறியிருக்கிறோம். அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் அதே சந்தேகம்தான் இருப்பது போன்றுதான் தெரிகிறது. எது எவ்வாறு இருப்பினும் போலீஸ் மா அதிபரின் விடயத்திலே வெளிப்படையான பக்கச்சார்பற்ற விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவின் கூற்று மிக முக்கியமானது ஒன்றாக இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தற்போதைய காலகட்டமானது நாட்டில் தற்கொலைகள் அதிகமாக இடம்பெறும் ஒரு காலகட்டமாக மாறியுள்ளது என்று கருதுகிறோம் என்று நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார். அரசாங்கத்திற்கு எதிராக வாக்குமூலம் அளித்த பின்னர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிலர் பணியாற்றும் இடங்களுக்கே சென்று உங்களுக்கும் தற்கொலை செய்ய நேரிடும் என அச்சுறுத்தி பயமுறுத்துகின்றார்கள். அவர்களும் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அன்று படுகொலைகள் இடம்பெற்றது. அன்றைய காலகட்டத்திலே கடத்தல், காணாமலாக்குதல், படுகொலைகள் இடம்பெற்றது. இப்போது தற்கொலை வருகிறது. இப்போது இடம்பெறுகிற கொலைகளார் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே அந்த ஆட்சி காலத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள் தான் செய்கிறார்கள் என்றால் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாது நாமல் ராஜபக்சவின் அந்த கேள்வியில் ஒரு சந்தேகம் விளக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் அளிப்பவர்கள் தற்கொலைகள் செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சில அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் இடங்களுக்கு சென்று நீங்களும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டி வரும் என அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானவர்களும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இது குறித்து முறையான விசாரணை இதில் நாமல் ராஜபக்ச வெளிப்படையாக பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்களும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டி வரும் என்று அச்சுறுத்தல் விடுப்பவர்கள் யார்? அப்படியாயின் சி.டி. விக்ரமரட்னவின் மரணத்தின் பின்னால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை நாமல் ராஜபக்சவுக்கு தெரியுமா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கின்றது. இதில் இந்த பகுதியிலே மிக முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது. நேற்றைய தினம் அவர் மக்கள் சந்திப்பிலே தான் இதனை கேட்கின்றார். அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குமூலம் அளிப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் வழங்கினால் தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் வழங்கியது யார் என்று இன்று எமக்கும் உங்களுக்கும் தெரியாது. அப்படி என்றால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் வழங்கியவர்கள் யார் என்கின்ற தகவல் நாமல் ராஜபக்சவுக்கு தெரிந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது சில அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் இடங்களுக்கு சென்று நீங்களும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டி வரும் என்று அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அந்த அச்சுறுத்தல் விடுக்கின்ற நபர்கள் யார்? இதில் மிக முக்கியமான நாமல் ராஜபக்ச நினைத்தால் இன்று பலரின் உயிர்களை காப்பாற்ற முடியும் அல்லது தற்கொலை செய்து கொள்ளுவரின் மனதை மாற்ற முடியும். இதில் நாமல் ராஜபக்சவுடன் தான் பலரினுடைய எதிர்காலமும் பலரினுடைய உயிர்களும் இருக்கிறது. இந்த இடத்தில் நேற்றைய தினம் வெளிப்படுத்திய இதே கருத்தை நாமல் ராஜபக்ச வெளிப்படையாக பொது அரங்கில் வெளிப்படுத்தினால் பலர் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களை மிரட்டக்கூடியவர்கள் யார் என்கிற தகவல் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் புலோஸ்தினி அல்லது சாரா ஜஸ்மின் தொடர்பில் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் சி.டி. விக்ரமரட்ன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்கியிருக்கும். அந்த வாக்குமூலத்திலே அவருக்கு அழுத்தம் கொடுத்து 3வது முறையாக DNA பரிசோதனை செய்ய கூறியது யார் என்கின்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் அவர் வாக்குமூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இடம்பெற்ற விடயங்களுக்கு தொடர்பான வாக்குமூலங்களை வழங்கி இருக்கிறார். ஆனால் அவருக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தம் பிரயோகித்தது யார்? நாமல் ராஜபக்சவுக்கு தெரியும். சி.டி. விக்ரமரட்னவின் கொலையின் உண்மையான சூத்திரதாரியை நாமல் ராஜபக்ச அறிந்து வைத்திருக்கின்றார். அவருடைய உரையினுடைய மிக நுட்பமான பகுதி அதனையே வெளிப்படுத்துகிறது. அதனை நாமல் ராஜபக்ச கூறுவாராக இருந்தால் அரசாங்கம் என்றாலும் அவர்களை எதிர்க்கத்தான் வரும். அதிகாரிகள் அச்சுறுத்துகிறார்கள் அல்லது அதிகாரிகள் தற்கொலை செய்யும்படி தூண்டுகிறார்கள் என்றால் அவர்கள் யார்?
எனவே இந்த விடயத்துக்கு நாமல் ராஜபக்ச தெளிவான பதில் ஒன்றை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நாமல் ராஜபக்சவுடன் தான் இன்று பலரினுடைய உயிர் இருக்கின்றது, அல்லது பலரினுடைய எதிர்காலம் இருக்கிறது. அவர் நிலைத்தால் பலரை காப்பாற்ற முடியும். தற்போதைய காலகட்டமானது நாட்டில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் அவருடைய தந்தையின் அல்லது சித்தப்பாவின் காலகட்டத்தில் எல்லாம் இது மிக மிக குறைவாக இருந்தது. அன்று கடத்தல், காணாமலாக்குதல், படுகொலைகள் தான் அதிக அளவில் இடம்பெற்றது. அதில் பாதிக்கப்பட்ட பலர் இன்றும் தந்தையை தேடுகின்ற பிள்ளைகளும், பிள்ளைகளை தேடுகிற தாய் தந்தையர்களும், தாயையும் தந்தையும் தேடுகிற பிள்ளைகளும் இன்று பலர் இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச, நீங்கள் உண்மையில் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வர வேண்டுமாக இருந்தால் அன்று இடம்பெற்ற விடயங்களுக்காகவும் அல்லது உங்களுடைய அப்பாவும் ஒரு கொலைகாரன் என்று நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் இந்த சமூகம் உங்களை கொண்டாடும். ஏனென்றால் நீங்கள் கூறலாம், எனக்கெல்லாம் அதில் தொடர்பில்லை என்று. உங்களுக்கு தொடர்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் இதற்கு காரணமான உங்களுடைய அப்பா, சித்தப்பா போன்றவர்களிடமும் நீங்கள் இது போன்று கேள்வி கேட்கவும், அரசாங்கத்திடம் கேள்வி கேட்பதில் எந்த தவறும் இல்லை. அதற்கான தகுதியும் உங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இப்போது எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கின்ற பிடிமானத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சிடி விக்ரமரட்னவின் உளவியல் ரீதியாகவும் அயலவர்களிடம் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய உளவியல் அல்லது அவருடைய மன வலிமை தொடர்பாகவும் அயலவர்களிடம் கேட்கப்படுகிறது. ஒரு ஓய்வின் பின்னர் எப்படி இருந்தார் என்று. அதில் அடைகளவானவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரே சாட்சியம், அவர் இலகுவாக பழகக்கூடியவர், மிகவும் மன வலிமையுடையவர், அவர் எந்த ஒரு சோர்விலும் இருந்ததில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக எம்மிடம் இருக்கக்கூடிய சந்தேகமும், தொடர்ச்சியாக விடை தெரியாது அல்லாடக்கூடிய விடயம் எதுவாக இருக்கிறது என்றால், உடற்பயிற்சிக்கு தயாராகின்றார். உடற்பயிற்சிக்கு தயாராகின்ற ஒருவர் அவர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டுதான் தன்னை தயார்படுத்துகின்றார் காலை வேளையில். அப்படி இருக்கின்ற போது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு என்ன இடம்பெற்றது என்றுதான் கேள்வி. அந்த குறித்த மெய்ப்பாதுகாவலர் கூறுகிறார், தான் அந்த நேரத்திலே உடனடியாக தண்ணீர் எடுப்பதற்கு சென்றதாக கூறுகிறார். மெய்ப்பாதுகாவலுடைய வாக்குமூலத்திலும் குழப்பம் இருக்கிறது. அவர் காலையில் உடற்பயிற்சி செல்லக்கூடியவர் மெய்ப்பாதுகாவலரிடம் கூறி, மெய்ப்பாதுகாவலர் ஏன் அவருக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும்? மெய்ப்பாதுகாவலர் இவரை பாதுகாப்பதற்காக இருந்தாரா அல்லது இவருடைய வீட்டு வேலைக்காரராக இருந்தாரா என்றுதான் இங்கு இரண்டாவது கேள்வி இருக்கின்றது. அது மட்டுமில்லாது இந்த ராஜபக்ச காலத்தில் இருந்தது போன்று படை அதிகாரிகள் எல்லாம் மெய்ப்பாதுகாவலர்களாக சென்று வீட்டில் அதாவது அங்கு இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை செய்பவர்களாக இருக்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது. மெய்ப்பாதுகாவலர்கள் நியமிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கான வரையறை என்ன என்பது தொடர்பில் இந்த அரசாங்கம் வரையறுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே மெய்ப்பாதுகாவலரின் வாக்குமூலத்தில் குழப்பம் இருக்கிறது, குடும்பத்தாரின் வாக்குமூலத்தில் குழப்பம் இருக்கிறது. நிறைய காணொலி ஒன்றை பாருங்கள். தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் வருகிறார், அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடுகிறார். எல்லோரும் அந்த அந்த மரண வீட்டிலே அவரிடம் துக்கம் பெரிதாக தெரியவில்லை. அவர்களிடம் அந்த கவலை என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றது. அவர்கள் சிரித்து, அதிகளவானவர்கள் அங்கு சிரித்து பேசக்கூடிய புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் பார்க்கக்கூடியதா இருக்குது. அவருடைய மனைவி கூட அவ்வாறான மனநிலை தான் இருக்கின்றது. அப்படியே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், நேற்று எனக்கு தெரிந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர், பிரித்தானியாவில் இருக்கக்கூடியவர் கூறினார், இப்போதைய சூழ்நிலையில் இடம்பெறுகிறதெல்லாம் பார்க்கின்ற போது மர்மமாக இருக்கு. ஆனால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அந்த குடும்பத்தினுடைய மிக முக்கியமான யாரோ ஒருவருடைய காணொளிகள் அல்லது புகைப்படங்களை யாரோ எடுத்து வைத்து அவர்களை மிரட்டுவது அல்லது இவ்வாறான செயலுக்கு தூண்டுகின்ற செயற்பாடுகளை இப்போது ஈடுபடுத்தி கூட இவ்வாறான தற்கொலைகள் இடம்பெறலாம் என்று கூறும். அவர்கள் யார்? இந்த அரசாங்கம் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தும். அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் 10,000க்கும் மேற்பட்ட விசாரணை நிலுவைகள் இருக்கின்றது. இதுவும் அங்கு செல்லுகின்ற போது இன்னும் அதிகரிக்கும். அல்லது அந்த அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் வேலையை துரிதப்படுத்துவதற்கு ஏதாவது சிறப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். தொடர் குழப்பமாக இருக்கிறது. நாமல் ராஜபக்ச கூறிய விடயம் மிக மிக நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாமல் ராஜபக்சவுக்கு சிடி விக்ரமரட்னவின் கொலைக்கு காரணமான சூத்திரதாரிகளை தெரியுமா என்கின்ற கேள்வி இங்கு வலுக்கிறது. அது தொடர்பில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, அல்லது அரசாங்கம் தொடர்ச்சியாக விசாரணை என்றுதான் பார்த்து கொண்டிருக்க போகிறதா என்கின்ற சந்தேகங்களும் பலரிடம் எழுகிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.